இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா! ஐயோ, எனக்கு அடிபட்டது கூட பெருசா வலிக்கல. நீ கட்டும் போதுதான் எனக்கு பயங்கரமா வலிச்சது ஷாலினி. ஐயோ, ஐம் வெரி சாரி மாமா. ஐயோ ஷாலினி, இவ்ளோ சின்ன காயத்துக்கு யாராவது இவ்ளோ பெரிய கட்டு கட்டுவாங்களா? நீ ஏந்திரி, நான் கட்டுறேன். நான் சுக பண்ண வேண்டிய விஷயத்த இவ்ளோ பெருசு பண்ணா எப்படி ஷாலினி? சரியான தொண்ட குறுமுண்டி. சரி ஜானு, நான் போயிட்டு வரேன். சரிங்க தம்பி, போயிட்டு வாங்க. ஓகே ஆண்டி. அறிவு என்னமோ கடுகளவு, ஆசை என்னமோ கடல் அளவுன்னு சொல்ற மாதிரி ஒரு வேலையை கூட ஒழுங்கா பண்ண முடியாதடி உன்னால. சீ, போங்க. ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ராஜெக்ட் இப்ப கைவிட்டு போயிடுச்சு. லக்ஷ்மியால எப்படிக்கா மிஸ் ஆச்சு? ஆமா, லக்ஷ்மியால தான் இந்த ப்ராஜெக்டே மிஸ் ஆச்சு. ஆமா, இந்த லக்ஷ்மி எங்க? ஹன்சிகா, நடந்தது ஏதோ நடந்துருச்சு. இனி இத பத்தி பேசுறதுனாலயோ 4 பேருக்கு சொல்றதுனாலயோ எந்த ஒரு யூஸும் இருக்காது. அதோட இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சா வீட்ல எல்லாரும் ரொம்ப நொந்து போயிடுவாங்க. அதனாலதான் இந்த விஷயத்த இப்பவே இங்கேயே விட்டுடு. உள்ள போய் நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத. நானும் சொல்ல மாட்டேன், சரியா? 2 பேரும் ஒரே டைம்ல போறதும் நல்லது இல்ல. நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வா, நான் இப்ப போறேன். சரி. வாட் நான்சென்ஸ்! நான் கேக்குற கேள்விக்கு உன்கிட்ட பதில் இருக்கும்போது அத சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? வா ஹன்சிகா, வா. நான் இங்க தொண்டை கிழியற அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்கேன், அப்பவும் நீ வாயை திறக்கலனா என் வார்த்தைக்கு மதிப்பில்லைன்னு தானே அர்த்தம்? மாம், ஒரு நிமிஷம் மாம், நான் கேக்குறேன், இருங்க. லக்ஷ்மி, சரி, ஃபைல் தான் எடுத்துட்டு வரல. அட்லீஸ்ட் என்ன நடந்துச்சு, எங்க போன, அதையாவது சொல்லணும்ல. நான் சொல்றேங்க, ஆனா இப்ப முடியாது. நேரம் வரும்போது சொல்றேன். நேரம் வரும்போது சொல்லுவியா? அந்த நேரம் எப்ப வரும்? ஆமா, இவளுக்கு என்ன ஆச்சு மித்ரா? தெளிவா பேசுறாளா இல்ல தெளிவில்லாம பேசுறாளான்னு எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது.
நான் கேக்குற கேள்விக்கு பதில் இருக்குன்னு சொல்றா, அதே மாதிரி பதில் இல்லைன்னு சொல்றா. பத்தாததுக்கு அதுக்கு நேரம் வேற வரணும்னு சொல்றா. ஆ. சரி மாம், அதான் அவ அப்புறம் சொல்றேன்னு சொல்றால, விடுங்க மாம். முடியாது. அரவிந்தா, உன் பார்வையில லக்ஷ்மி தப்பு பண்ணிருக்கலாம். அதுக்காக இப்படி தண்டிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. தண்டிக்கணுங்கிறதும் அவன் மேல கோவப்படுறதும் எனக்கு விருப்பம் இல்லைங்க. உன் மனசை பத்தி எனக்கு தெரியும் அரவிந்தா. லக்ஷ்மிக்கு அப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டு நீ உள்ளுக்குள்ள எவ்வளவு வருத்தப்படுறன்னு எனக்கு தெரியுது அரவிந்தா. ஆனா ஆனா அவளை அப்படி வெளியே நிக்க சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு நினைக்கிற? அவ தப்பு செஞ்சிருக்காங்கிற விஷயத்தை விட நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் அவ பதில் சொல்லாம இருக்காங்கிற விஷயம்தான் என்னை இன்னும் வருத்தம் அடைய வைக்குதுங்க. லக்ஷ்மி பதில் சொல்லாம அமைதியா இருக்கான்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு பலமான காரணம் இருக்கும் அரவிந்தா. எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. காரணம் இல்லாம எதுவும் நடக்காது. காரணம் இல்லாம நம்ம எதையும் பண்ணவும் மாட்டோம். ஆனா இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் அவ செஞ்ச ஒரு தப்புனால கை நழுவி போனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு லக்ஷ்மிக்கு இருக்கா இல்லையாங்க? ப்ராஜெக்ட் மிஸ் ஆனதுக்கு எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதே மாதிரி இப்போ லக்ஷ்மியோட மௌனத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் அவளை சொல்ல விடாம தடுக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த மித்ராக்கு என்னதான் ஆச்சு? நான் அவன்கிட்ட பேசாம இருந்தா மென்டல் ஆயி விடாம எனக்கு போன் மேல போன் பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் கொஞ்சம் கோவமா இருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சா என்ன அப்படியே தாங்கன்னு தாங்குவான். அப்படி இருந்தவன் இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு போன் கூட பண்ணல, மெசேஜும் இல்ல. என்னோட நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட அவன் விருப்பப்படவே இல்லை. ஏற்கனவே அந்த அரவிந்த் ஆண்டி என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. அடுத்த 4 நாள்ல மித்ரா கையால நான் தாலி கட்டிக்குவேன்னு சொல்லி சபதமும் போட்டிருக்கேன். அது மட்டும் நடக்காம போயிடுச்சுன்னா அந்த நீரஜ்க்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இல்ல இல்ல, அப்படி நடக்கவே கூடாது. மித்ராவை எப்படியாவது என் வழிக்கு நான் கொண்டு வந்தே ஆகணும்.